சென்னை வேளச்சேரியில் குப்பை கொட்டுவதில் ஏற்பட்ட வாய் தகராறு சில நிமிடங்களில் முற்றியதில் கிரிக்கெட் பேட்டை கொண்டு கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குப்பை தகராறு கொலைவெறி தாக்குதலில் முடிந்ததன் பின்னணி என்ன? வீட்டு வாசல்ல குப்பையை கொட்டியது யாரா என்ற ஆத்திரத்தில் ஏற்பட்ட தகராறு கிரிக்கெட் பேட்டால் கொலைவெறி தாக்குதல் நடத்தும் அளவுக்கு சென்றுள்ளது. சிறு சிறு தவறுகளை எல்லாம் பேசி தீர்த்து வாழ இயலாத பலர் இதுபோன்ற கிரிமினல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவது வாடிக்கையாகி வருகிறது. சிறு வாக்குவாதம் சில நிமிடங்களில் முற்றி அடிதடி தகராறாக மாறியதன் பின்னணி என்ன? சென்னை வேளச்சேரி நடேசன் நகர் 2வது தெருவைச் சேர்ந்தவர் பாண்டியன். எலக்ட்ரீஷியனாக பணியாற்றி வரும் இவருக்கு சங்கீதா என்ற மனைவியும் ஒரு மகன் மற்றும் ஒரு மகளும் உள்ளனர். பாண்டியனின் பக்கத்து வீட்டில் மனோகரன் மற்றும் அவரது மனைவி ஜான்சி ஆகியோர் வசித்து வருகின்றனர். இவர்களுக்குள் நீண்ட நாட்களாக குப்பை கொட்டுவது மற்றும் கார் நிறுத்துவது தொடர்பாக பிரச்சனை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. கடந்த வெள்ளிக்கிழமை இரவு பாண்டியனின் 10 வயது மகள் குப்பையை மனோகரன் வீட்டு வாசல் அருகே வைத்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மனோகரன் மனைவி ஜான்சி சிறுமியை தகாத வார்த்தைகளால் திட்டியதாக தெரிகிறது. இதனால் அழுது கொண்டே வீட்டிற்கு சென்ற சிறுமி இது குறித்து அவரது தந்தையிடம் கூறியுள்ளார். அதை கேட்டு ஆத்திரமடைந்த பாண்டியன் சிறுமி என்றும் பாராமல் அநாகரிகமான வார்த்தைகளால் பேசியது குறித்து ஜான்சியிடம் கேட்டுள்ளார். அப்பொழுது இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றியுள்ளது. ஒரு கட்டத்தில் ஜான்சியின் மருமகன் ராபர்ட் என்பவர் திடீரென வீட்டிற்குள் இருந்து கிரிக்கெட் பேட்டை எடுத்துக்கொண்டு பாய்ந்து வந்துள்ளார். அப்பொழுது வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த பாண்டியனை கண்மூடித்தனமாக தாக்க ஆரம்பித்தார். தலையை குறிவைத்து அவர் தாக்குதல் நடத்த முயல பாண்டியனோ தனது கையால் அந்த அடிகளை தடுத்து தப்பினார். ஆனால் ஆத்திரமடங்காத ஜான்சியின் மருமகன் ராபர்ட் பாண்டியனை தொடர்ந்து கிரிக்கெட் பேட்டால் தாக்கி இருக்கிறார். இந்த காட்சி அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இதனிடையே தாக்குதல் குறித்து பாண்டியன் உடனே அருகில் உள்ள வேளச்சேரி காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளார். அப்பொழுது அங்கிருந்து ராபர்ட்டை அவரது மாமனார் மனோகரன் காரை எடுத்துக்கொண்டு வெளியே சென்று விடும்படி அறிவுறுத்தி இருக்கிறார். உடனே ராபர்ட்டும் காரை எடுத்துக்கொண்டு செல்ல அப்பொழுது பாண்டியன் காரை தடுத்து நிறுத்த முயன்றுள்ளார். ஆனால் ராபர்ட் காரின் வேகத்தை குறைக்காமல் பாண்டியன் மீது ஏற்றிவிட்டு நிற்காமல் சென்றுள்ளார். இந்த விபத்தில் பாண்டியனின் வலது கால் எலும்பு முறிவு ஏற்பட்டதுடன் உடல் முழுவதும் பலத்த காயங்கள் ஏற்பட்டன. பின்னர் பாண்டியனை மீட்ட அவரது மனைவி அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தார். அவருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இச்சம்பவம் குறித்து பாண்டியனின் குடும்பத்தினர் வேளச்சேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பேட்டை தந்து வச்சு கை நோய்க்கணும் வந்தானே இவன் கையை தடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் 2 அடிக்கு காலிலே போட்டிருக்கான். முட்டியில் இந்த காலில் போட்டிருந்தோன்னே அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கான், சரி இருங்க நான் போலீஸ் ஸ்டேஷன் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை எடுக்க உள்ளே போயிருக்கான். உள்ளே போனோன்னா இவர்னா அவங்க மாமனார் என்ன சொல்லிக்கிறாரு, கார் எடுத்துன்னு போயிடுறா அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துன்னு இவர் எஸ்கேப் ஆயிட்டானா இவர் ஆட்டோவும் எங்கள் சொந்தக்கார பையன் ஆட்டோ நிற்குது, இந்த பக்கம் கார் நிற்குது, இவன் நடுப்புற மாட்டேங்கிறான். தட்டி தீன்னு போயிட்டு அந்த ஆட்டோ வேண்ட வீந்துட்டுக்கிறான். அவன் வீந்தோடனே அதுக்கப்புறம் போயிட்டுக்கிறான். அது கட்சி கொடி கட்டினதுனால அவர் வந்து ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்றாங்க. நாங்கள் வெள்ளிக்கிழமையே கொடுத்துட்டோம். வெள்ளிக்கிழமை கொடுத்து இது வரலாம் ஒரு ஃபோன் கிடையாது, எதுவுமே கிடையாது. கேட்டால் நாங்கள் விசாரிக்கிறோம் அதுதான் சொல்கிறாங்க, வேற எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க. குப்பை போடுவதில் ஏற்பட்ட சாதாரண தகராறு கொலைவெறி தாக்குதலில் முடிந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.